கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். கிருபையை கொண்டாட வேண்டும். We should celebrate the grace. God's grace நாம் கொண்டாடுகளாக இருக்க வேண்டும். அதை செலிப்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை நாம் செய்கிற காரியங்களை வைத்து நம்மளை நிர்ணயிக்காமல், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய மன்னிப்பு மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளை பார்ப்பதினால அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் நாம் செய்கிற காரியங்களை வைத்து அல்ல, அவர் நம்மேல் கிருபையாய் இருந்து அந்த கிருபையின் மூலமாக வாழ்க்கையில் நமக்கு உயர்வையும் மன்னிப்பையும் எல்லா காரியங்களிலும் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தகுதியற்றவர்களாக இருக்க நமக்கு, பாவிகளாக இருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து, தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்து, உயர்வான இடத்துல கர்த்தர் வைத்திருப்பது அவருடைய கிருபையின் மூலமாக நமக்கு கிடைத்த காரியம். அப்போ நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த கிருபையை செலிப்ரேட் பண்ணணும். we should celebrate the God's grace. அதை எப்பொழுதும் கொண்டாடுகிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு காலை எழுந்த உடனே ஒரு கொண்டாட்டம் நமக்கு இருக்குது. அது என்னென்னா கிருபை. அந்த கிருபையின் மூலமாக, அந்த கிரேஸ் மூலமாக கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்தார், புதிய நாளை கொடுத்தார், புதிய கிருபை எனக்கு கொடுக்க போகிறார். அதுதான் ரொம்ப ஒரு நம்ம டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கிருபை. அது நம்மளுக்கு எப்படி கிடைத்ததுன்னு சொல்லி எபேசியரில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையின் மூலமாக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அதை நாம் விசுவாசிக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்க, இந்த கிருபை மட்டும், இந்த ரட்சிப்பு கிருபையின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அது நம்மால் உண்டானதல்ல. அந்த ரட்சிப்பு ஆகும் பொழுது என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, ஆரோக்கியமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, இப்படி எல்லா காரியமும் ரட்சிப்பின் மூலமாக கிடைக்குது. அந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவருடைய கிருபையை கொண்டு நமக்கு அந்த ரட்சிப்பை அளிக்கிறார். அது இலவசமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தான் அந்த ரட்சிப்பு. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது நாம் சுதந்திரித்ததல்ல. சில காரியங்கள் நாம் சுதந்திரிக்கலாம், நாமே பாடுபட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம். இது நாமே பாடுபட்டு பெற்றுக்கொள்கிற காரியம் கிடையாது ரட்சிப்புன்றது. ரட்சிப்புக்கு பிறகு வாழ்க்கையில் பலவிதமான வித்தியாசங்கள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். பலவிதமான காரியங்களை அனுபவிக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இது காட்ஸ் கிஃப்ட். எப்போ நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க? ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செலிப்ரேஷன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனால் ஒரு மதிப்பே நம்ம போட முடியாத அளவுக்கு, இதுக்கு இவ்வளோதான். இந்த ஒரு எல்லா கிஃப்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். தங்கத்தில் கிஃப்ட் கொடுக்கலாம், வெளியில் கொடுக்கலாம், அப்படி பல பொருட்கள் மூலமாக கிஃப்ட் கொடுக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஒரு கிஃப்ட்டுக்கு வேல்யூ நம்மளால் அதுக்கு வேல்யூவே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேல்யூ உள்ள ஒரு கிஃப்ட்டு தான் அந்த கிரேஸ். இது இலவசமாக தேவனின் மூலமாக, கிருபையின் மூலமாக அந்த ரட்சிப்புன்றது நமக்கு இலவசமாக கொடுக்குது. இதுக்கு ஒருவனும் பெருமை பாராட்டுறதுபடிக்கு இது கிரியையினால் அல்ல, உண்டானதல்ல, ஆக்ஷன்னால் இது வரல. இது எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிருபையின் மூலமாக கிடைச்சது நம்மளுக்கு. we are not work for it. ஏன்னா அந்த கிருபையின் மூலமாக கிடைச்சனால தான் தேவன் நம்மளுடைய பாவங்களை பார்க்காமல், நாம் செய்த அக்கிரமத்தை பார்க்காமல், இயேசு அதுக்காக தண்டிக்கப்பட்டதுனால உயர்ந்த இடத்துல வைத்து தேவன் நம்மளை பார்க்கிறார் உங்களுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
ரோமர் 3:23 சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள மீட்பினால் அவருடைய கிருபையினாலே இலவசமாக நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இலவசமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். பாவத்திற்கு எதிர்ப்புறம் நீதிமான், பாவி அதுக்கு ஆப்போசிட் நீதிமான். அதுவும் நம்மளுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது காரணம் இந்த கிருபை தான், இரக்கம் தான், அந்த அன்பு தான். அது தேவன் நம்ம மேல் வைத்திருக்கு இந்த கிருபையின் மூலமாக. அப்போ அந்த கிருபையை நாம் கொண்டாடணும். டெய்லி அதுக்காக நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையின் அடிப்படையில் தான் அவர் முடிவெடுப்பார். இந்த கிருபையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்வார். உங்களுக்கு அவர் தண்டிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்திலே எந்த ஒரு காரியத்தையும் செய்ததில்லை. அவர் டிசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த கிருபையின் அடிப்படையில் தான் இருக்கும். விடுவிக்கிற தேவன். யோவானில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் படிக்கும்போது அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த பெண், எல்லாரும் அந்த விபச்சாரத்தில் கையங்கலமாக பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கூட்டு ஏன்னா அந்த காலத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தா கல்லெறிந்து கொல்லக்கடவன்றது அதில் அவங்கள தண்டிக்க வேண்டிய ஒரு லா இருந்துச்சு உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இயேசுகிட்ட கூட்டு வராங்க. என்ன செய்வது என்று கேட்குறாங்க. அப்போ தேவன் என்ன சொல்லிக்கணும், கல்லெறிந்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லி மோசேயின் சட்டத்தின்படி அதை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லலை. அவர் அருமையான ஒரு பதில் சொல்கிறார் உங்களுக்கு. இந்த கூட்டத்தில் உள்ள யாராட்டும் ஒருத்தர் எந்த பாவம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் முதலாவது கல்லை எடுத்து அந்த விபச்சாரியை மேலே எறிங்கன்னு சொல்கிறார். எல்லோரும் பார்த்தீங்கன்னா யோசித்து பார்க்குறாங்க. யாருமே பாவம் செய்யாத ஆட்களே இல்லை. உலகத்தில் யாருமே பாவம் செய்யாத ஒரு மனிதன் கிடையாது எக்ஸப்ட் ஜீசஸ். அந்த கேள்வியை கேட்டவுடனே எல்லாரும் அந்த உணர்வுடன் யோசித்து பார்த்துட்டு ஓராளாக விலகி போயிடுறாங்க. தேவன் எழுச்சி பார்க்குற அந்த விபச்சார பெண்ணு மட்டும் முன்னாடி நிற்கிறது. கிருபையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த பதில். அவர் நினச்சிருந்தா அன்றைக்கி தண்டிச்சிருக்கலாம். ஆமாம், மோசே சொன்ன சட்டப்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், எல்லாம் கல்லோட ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவர் அப்படி பதிலளிக்கிற தேவன் இல்லை. அவர் கிருபையின் அடிப்படையிலே பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். பேதுரு எடுத்துக்கங்க, சிலுவையில் அடிக்க போகிறாங்க, பிடிபடுறாரு. அன்று இரவு முதல் நாளே தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, பேதுரு நீ என்னை 3 தடவை மறுதளிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பேதுரு சரியாக 3 தடவை அன்றைக்கு இயேசு பிடிபட்ட நாளில் அந்த சிலுவைக்கு முந்தின நாள் இரவில் பார்த்தீங்கன்னா 3 தடவை இயேசுவோட இருந்த ஒரு சீஷன், பல அற்புதங்களை கண்ணால் பார்த்த சீஷன், தேவனோடே 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சீஷன் அவரை யாருனே தெரியாது அப்படின்றார். அவரை அறியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறுதளிப்பு. 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை மறுதளிக்கிறாங்களுக்கு. நமக்கு இப்படி ஒரு காரியம் இருந்தால் நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம்? பேதுரு மேல் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? வாட் இஸ் அவர் ஆன்சர்? பட் ஆனால் இயேசு அப்படி செய்யலை. அந்த பேதுருவை பார்த்தீங்கன்னா மீண்டும் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய ஊழியத்துக்கு தலைவராக நியமிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் நடந்திருக்கு. அவர் மன்னிக்கிற தேவன். பேதுருக்கு காட்சி அளிக்கிறார். அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவர் நம்மளை மறுதளித்தவன் இல்லைன்னு தெரியாதுன்னு சொன்னவன் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அதுதான் கிருபை. கிருபையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு. ஒருவேளை பாவம் பெருகுச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? பாவம் பெருகுது அப்படின்னா தண்டனை பெருக வேண்டும். அதுதான் உலக நீதி. நிறைய பாவங்கள் பெருகுது அப்படின்னா என்ன பெருகும் அப்படின்னா கோர்ட்டு, நீதிமன்றங்கள் பெருகும், போலீஸ் ஸ்டேஷன் பெருகும்,
ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பெருகும். பாவத்தின் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் இந்த மூன்றும் இதெல்லாம் பெருக ஆரம்பிக்கும். பாவம் செய்கிறனால கொலைகள் குற்றங்கள் நடக்கும். அதை காப்பாற்றுவதற்காக ஹாஸ்பிட்டல்ஸ் தேவை. அதை தண்டிப்பதற்காக அவர்களை பிடிப்பதற்காக போலீஸ் ஸ்டேஷன் தேவை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, ரோமரில் அருமையான ஒரு வசனமாக இருக்குது, 5:20 சொல்லுது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதை விட அதிகமாக பெருகியது. பாவம் பெருக பெருக கிருபை பெருகும். ஏன்னா மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த திட்டத்தை சிலுவையின் மூலமாக அந்த காரியம் போடப்பட்டிருக்கு. அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் ஆயத்தமாக இருந்து இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்ம பாவங்களுக்காக நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்து அதன் மூலமாக அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த கிருபையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதனால் பாவம் பெருகும் பொழுதும் கிருபையும் பெருகினாதான், பாவத்தோட கிருபை உயர்ந்ததாக இருந்தாதான், மிக அதிகமாக இருந்தாதான் அந்த கிருபை மூலமாக அந்த பாவிகளை மீட்க முடியும். உங்களுக்கு பாவம் பெருகிருச்சு அப்படின்னு சொல்லி அதை அழிக்கிற தேவன் அல்ல, அதை மீட்டுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். காரணம் வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து இந்த கிருபையின் மூலமாக முடிவுகள் எடுக்கப்படுது. பழைய ஏற்பாட்டில் சில இடத்துல வந்து பாவம் பெரிய இடத்துல வந்து இந்த தேவனை அழிக்கிற காரியங்களை மாற்றிருக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு ரத்தம் செஞ்சதுக்கு பிறகு கிருபையின் மூலமாக அவர் அன்பின் மூலமாக கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுத்த இருதயத்தோட நாம் இப்பொழுது வாழ்கிறோம். நமக்கு தெரியல, ரட்சிப்புக்கு மூலமாக கிடைத்த ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு. அதை நம்ம கொண்டாட வேண்டும். உங்களுக்கு அந்த கிருபையின் மூலமாக நான் இவ்வளவு பெரிய ஒரு ஆள், இவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்தவன், இவ்வளவு பெரிய பாவத்தில் வாழ்ந்தவன், ஆனால் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. தேவன் முன்னாடி நான் வந்து ஐ கேன் ரைட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். அதுதான் ரைச்சஸ். அவர் முன்னாடி நான் நிற்கக்கூடிய திராணியை பெற்றிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக எனக்கு கிடைத்த அந்த அந்த கிருபையின் மூலமாக எனக்கு கிடைத்த அந்த ஸ்லாக்கியம். அதனால் பாவ பெரிய நேரத்தில் வந்து கிருபை அதோட பிறகுனாதான் பாவிகளை மீட்க முடியும். உங்களுக்கு பாவம் ஜாஸ்தியாக கிருபை குறைஞ்சிருச்சு அப்படின்னா பாவிகள் பாவிகளாகவே இருந்துருவாங்க. அவர்களுக்கு மன்னிப்பு இருக்காது, நித்திய வாழ்வு இருக்காது. இந்த உலகத்தில் வாழும்போது அவர்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி நீக்கப்படாது, அந்த காண்டம்னேஷன் இருக்க எல்லாம் போகாது. அந்த காண்டம்னேஷனோட வாழணும், குற்ற உணர்ச்சியோடு வாழணும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது யூ ஆர் ரிலீவ்ட் ஃப்ரம் த காண்டம்னேஷன், கில்ட். அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். என்னுடைய பாவங்களுக்கு அவர் மரித்திருக்கிறார் என்ற அந்த சத்தியம் அதை என்னை பாதிக்காது. அது எதன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த கிருபையின் மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த காரியம். இன்னொரு இடத்துல பாருங்க, 10 குஷ்டரோகிகளை வந்து அவர் சுகமாக்குறார். அந்த காலத்தில் குஷ்டரோகத்துக்கு வந்து மருந்தே இல்லை. ஊரில் இருந்து வெளியில் ஒதுக்கி வச்சிருவாங்க, ஊருக்குள்ளே அவங்க போக முடியாது. அப்பேற்பட்ட குஷ்டரோகியில் சுகம் கொடுக்குறாரு. 10 பேர் ஒரே நேரத்தில் சுகம் பெறுறாங்க. ஊருக்குள்ளே போங்க, ஊருக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு என்ன சுகமாயிருச்சு, உள்ளுக்குள்ளே போகலாம், ஆசாரிகள்கிட்ட போய் காமிங்க, யூ பீன் கிளென்ஸ்ட், போய் காமிங்க அப்படின்னு சொல்கிறாரு. போய் காமிக்கிறாங்க. 10 பேருக்கு சுகம் கிடச்சிருச்சு. ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் திருப்பி வந்து நன்றி சொல்கிறாங்க. ஒன்லி ஒன் கேம் பேக். 9 பேர் வரல. கிருபையை கொண்டாடவில்லை, ரட்சிப்பை கொண்டாடவில்லை, சுகத்தை கொண்டாடுவதில்லை. கொண்டாடுவது வந்து நன்றி செலுத்துவதன் மூலமாக தான் அதை we have to தேவனுக்கு அதை நாம் சொல்ல முடியும். உங்களுக்கு அப்படியே 9 பேர் போயிட்டாங்க. ஒருத்தர் மாட்டு திருப்பி வர்றார் சொல்றதுக்கு. இயேசு சொல்றாரு, 10 பேர் சுகமானாங்களே, ஒருவர் மாத்திரம் வருகிறாருன்னு சொல்லி நன்றி இல்லாதவர்களுக்கு கூட தேவன் கிருபையாக இருக்கிறார். 10 பேருக்கு சுகத்தை கொடுத்தேன், ஒருத்தன் தான் வந்தான், 9 பேர் நன்றி இல்லாமல் போயிட்டான்.
திருப்பி வந்து அவனுக்கு குஷ்டரோகம் வரும்னு சொல்லி சொல்கிற தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. சுகம் கொடுத்தா அது சுகம்தான். ஒருவேளை நம்ம நன்றி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நன்றி உள்ள தேவன். அதுதான் அவருடைய கிருபை, அதுதான் கிருபை நம்மளுக்கு. இன்னொரு இடத்துல பாருங்க, யோவான்ல 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். கிணற்று பக்கத்தில் அந்த சமாரிய பெண் இருக்கா. அவரை பார்த்த உடனே அவளோட ஹிஸ்டரியே அவர் சொல்றாரு. He reads your mind. He knows your past. நீங்க யாரு, எப்பேற்பட்டவங்க எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. He knows. அப்பேற்பட்ட பெண்ணை ஜீவ தண்ணீரை வழங்கிட்டு அவர் சொல்றாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர் சொல்லியிருக்கலாம், குற்ற உணர்ச்சியோட குற்றப்படுத்தி பார்க்கிற ஒரு தேவன் அல்ல. கடந்த வாழ்க்கையை ஃபுல்லா சொல்றாரு. அப்ப குற்றப்படுத்தி பார்த்துருக்கலாம். நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா, பேசும் பொழுது அவங்களை பற்றி நன்காக அறிந்திருந்தோம் அப்படின்னா, அவர்கள் தவறு இழைத்திருந்தார்கள் என்றால் நாம் அவளை குற்றப்படுத்தி அதை திருப்பி திருப்பி சொல்லி நாம் அதோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவோம். நம்ம ஒரு இது கொடுப்போம். ஆனால் இயேசு அப்பேற்பட்டவர் அல்ல. அன்பின் தேவன். உங்களை பாவத்தை பார்க்கிறவர் அல்ல, அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்ம தேவாதி தேவன். அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் வந்து நன்றி 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 செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அந்த கிருபையின் மூலமாக நமக்கு கிடைத்ததுனால நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த கிருபைக்கு நன்றி உள்ளவர்களாக, நன்றி உள்ள உணர்வுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். உங்களுக்கு அதுதான் வந்து நம்ம வந்து இந்த கிருபையை செலிப்ரேட் பண்ணுறது. கிருபைக்காக நன்றி. இந்த கிருபையின் மூலமாக என்னை பார்த்தனால அந்த லென்ஸ், அந்த மிரர், அந்த கிளாஸ் எது மூலமாக பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபில்டர். அது என்ன ஃபில்டர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடுது. நம்ம மேலே குற்றங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடுது. நான் சொல்கிற பொய்கள் எல்லாம் அது வந்து ஃபில்டர் பண்ணிடுது. அந்த கிருபை என்ற மிரரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுத்தமாக ஒரு நீதிமானாக அந்த கிருபை வந்து ஃபில்டர் பண்ணி தேவனுக்கு காமிக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த அந்த கிருபை, குற்றங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. நாம் அடித்து நொறுக்கப்பட வேண்டிய நேரத்தில் அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானத்தின் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. நாம் சமாதானத்தோடு கொண்டு போகப்படுகிறோம். த பீஸ். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த சமாதானத்தின் ஆக்கினை தீர்ப்பு, எனக்கு சமாதானம் கொடுக்க வேண்டிய இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேலே வந்துச்சு. நான் சமாதானத்தோடு எப்பொழுதும் கொண்டு போகப்பட வேண்டும். அவருடைய சமாதானத்தை விட்டு செல்கிறேன்னாரு இயேசு. எதற்காக? அப்போ பாவிகள் இல்லையா? இருக்கும் பொழுதுதான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை விட்டு செல்கிறேன் அப்படின்றார். உயிர்த்தெழுந்து வந்தவுடனே அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை சமாதானம். சமாதானம். அவரை சார்ந்து வாழும் பொழுது சமாதானம் மேலோங்கி இருக்கும். குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், நம்ம சுற்றி இருக்கிறதுல சமாதானம் இருக்கும். அவரை பற்றி சொல்லுது சங்கீதம் 103:8 சொல்லுது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர், நீடிய பொறுமையும் மிகுந்த தயம் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர், நீடிய பொறுமையும் மிகுந்த தயம் உள்ளவர். பொறுமைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மிச்சதெல்லாம் அந்த வார்த்தை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு, அட்ஜெக்டிவ்ஸ் முன்னாடி எதுவும் சேரல. ஆனால் பொறுமைக்கு மட்டும் ஒரு நீடியன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா பொறுமைக்கு எல்லை இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் நீடிய பொறுமை உள்ளவர். அந்த நீடிய பொறுமை இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். நான் இன்றைக்கு சமாதானத்தோடு வாழ்கிறோம்.
இன்று நிம்மதியாக இருக்கிறவங்களுக்கு காரணம் அந்த நீடிய பொறுமையின் மூலமாக கர்த்தர் நமக்கு செய்த அந்த கிருபையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு. உதவி செய்கிற தேவன். யாருமே உதவி செய்ய அன்னைக்கு பெதஸ்தா குளத்தில் அந்த பக்கவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 39 வருஷமாக இருக்கலாம், 38 வருஷமாக இருக்கான். யாரும் உதவி செய்யலை. அந்த குளத்தில் தேவதூதர் இறங்கும் போது முதலாவது குதிக்கிறவனுக்கு தான், முதலாவது இறங்குறவனுக்கு தான் சுகம் கிடைக்கும். யாரும் உதவி செய்யலை 38 வருஷமாக. கிருபையின் மூலமாக நீ குளத்துலலாம் இறங்க வேண்டாம், நான் உனக்கு சுகத்தை தருகிறேன்னு சொல்லி தேவன் சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த தடவை தேவதூதர் இறங்கும் போது என்னை முதல்ல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னாலும் தேவன் அதையும் மீறி அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபை தேடி சென்று உதவி செய்து அவன் அங்கே தான் இருக்கான். அவர் போய் இந்த உதவியை செய்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கார். அவர் கிருபை அற்புத விதமாக நம்ம தேவைகளை சந்திக்கிறதாக இருக்கு. உங்களுக்கு பாருங்க, மக்கள் பசியா இருக்காங்க. 5 மீன்களும் 5 அப்பங்களும் 2 மீன்கள் தான் இருக்கு. பசியா அவங்க அனுப்பிச்சு விட்டுக்கலாம், அப்படிதான் சொல்றாங்க சீஷர்கள். அவங்க அனுப்பி விட்டுருவோம், ஆனால் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. ஒரு 20,000 மக்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல. அவர் அதோடு சீசரோடு சேர்ந்து முடிவெடுத்து, ஆமாம் அனுப்பிச்சி விட்டுருலாம், நான் நினச்சதான் நீங்கள் நினைக்கிறீங்க, நல்ல ஐடியா, அப்படியே அனுப்பிச்சி விட்ருவோம், போகிற வழியில் ஏதாட்டும் வாங்கி சாப்பிட்டு போட்டோன்னு சொல்லி முடிவெடுக்கிற தேவன் இல்லை. அவர் அப்படியே ஆப்போசிட்டாக முடிவெடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவங்கள உட்கார வைங்க, புல்களிலே உட்கார வைங்க, 50 பேரை உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து பிட்டு அந்த டிசைபிள்ஸ்ட கொடுத்துட்டு அது மூலமா அந்த பெருக்கத்தை செய்ய வைக்கிறார் அந்த தேவன். அதான் நம்முடைய தேவனாதி தேவன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார் கிருபையின் மூலமாக. அதான் அவரோட பெரிய விஷயம். உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா அதை தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். கிருபையின் மூலமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தரவராக இருக்கார் உங்களுக்கு. இப்பேற்பட்ட தேவனை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த இயேசுவை பற்றி அறியாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுங்க. சமீபத்தில் உள்ள ஆலயத்துக்கு போங்க, அவரை பற்றி மற்றும் மீண்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அன்பின் தேவன், அந்த கிருபையின் மூலமாக உங்களை ரட்சிக்கிற தேவன், உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே, இந்த நாளின் கூட விசேஷமாக கர்த்தாவே, உங்களுடைய கிருபையின் மூலமாக, அந்த பாவத்தின் மூலமாக அந்த வந்த நோய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகத்தை கிட்டின கர்த்தாவே. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இந்த கிருபையின் மூலமாக மன்னிக்கப்பட்டது. இந்த கிருபையை கொண்டாடுங்கள். செலிப்ரேட் த கிரேஸ் ஆஃப் காட். அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், எல்லா நோய்களும் சுகமாக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுகத்தை பெற்றுக் கொண்டீர்கள். சிலுவையின் மூலமாக, அந்த கிருபையின் மூலமாக உங்களுக்கு இன்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கடனிலிருந்து விடுதலை, இந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். கொண்டாட்டம். கிருபையின் மூலமாக இந்த எல்லா காரியம் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களிலும் விடுதலை பெறுவீர்கள். காரணம், கிருபை இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் செய்த காரியம் அல்ல. இட்ஸ் a gift, free gift from God. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பரிசு கொடுக்கிறாரு. அந்த இலவசமாக
அதுக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஆனால் இலவசமாக அந்த கிருபை இயேசு உங்களுக்கு இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபையின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கடலிருந்து நீக்கப்படுவீர்கள், செய்யக்கூடிய தொழில்கள் பெருகும், வேலை ஸ்தலத்தில் உயர்வுகள் வரும், உங்களுடைய வருமானம் பெருகும். உங்களுக்கு கிருபையின் மூலமாக எல்லா தவறுகளிலிருந்து விடுதலை பெற்று ஒரு சந்தோஷமான, ஒரு சமாதானமான வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுதந்திரிக்கப் போவீர்கள். அந்த கிருபையை கொண்டாடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.